பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க புரோலிட்டேரியட் பீடர்ஸ் குழுவின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதேபோல் மாலை வேளையில் 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக சிறப்பு வகுப்பு நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு ட்ரையல் ஆஃப் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் அண்ட் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒரு சிறப்பு தலைப்பினை நாம் அனைவருடைய ஆழ் மனதிலும் பதியப்போட வருகை புரிந்துள்ளவர், நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், அனுதினமும் நமக்காக ஒரு புதிய சட்ட அறிவை வழங்கக்கூடியவரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், பல மாவட்ட நீதிபதிகளையும் பல ஏபிபிகளையும் மேலும் பல சிவில் நீதிபதிகளையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல லா அகாடமியில் பல வகுப்புகள் எடுத்து பல வழக்கறிஞர்களுடைய மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளவர் மாண்பு பொருந்திய சீனியர் அட்வொகேட் S.SivaSuryaNarayanan சார் அவர்களை நம்முடைய புரோலிட்டேரியட் பீடர்ஸ் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோவை மியூட் செய்து கொள்ளுங்கள். வகுப்பு சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் தீர்வு காணப்படும். சார் உங்களிடத்தில் ஏதாவது வினாக்கள் எழுப்பினால் நீங்கள் அன்மியூட் செய்து பதில் கூறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஹோஸ்ட். குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். Am I audible now? Yes sir, audible sir. Okay. So நம்மளுடைய டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கிரிமினல் ஃபீல்டு. இப்போ ஜுடிஷியரியில பார்த்தீங்கன்னா 8/8/2024 3 judges bench of our Madras High Court, Mr. Justice Jayachandran, Mr. Justice Nirmal Kumar and Mr. Justice N. Anand Venkatesh. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 62 pages. கிரிமினல் ஓபி நம்பர் 4587/2024 T. Balaji T. Rajakumari versus the state represented by Inspector of Police, New Washermanpet Police Station, Chennai. Crime number 575/2023. This is a case detail in which the 3 judges bench has given a wonderful judgment regarding how to handle the case and counter case by the police, by the court. This is the judgment. First of all, we have to know what is case and counter case. What is case and cross case? There are 2 terms used in judiciary: case and cross case, case and counter case. There is no definition for the term case and cross case, case and counter case. There is no definition at all. But it is the invention of the judicial precedent through the judgment which is defined. Anyhow, the police standing order has some relevant provisions regarding or how to handle the investigation in case and counter cases,
cases and cross cases. So first of all, we have to know the case and counter case. What is it? According to section 154 CRPC 1973, it is equal provision in BNSS 2023. What is the provision? Equal provision in BNSS. Participants? 173. 173. Yes. 173 BNSS 2023, which deals with filing of first information. Filing of first information. ஒரு முதல் தகவல் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், அந்த முதல் தகவல் பெறப்பட்ட காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி சட்ட நடைமுறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு பிரிவு தான் 154. What is mean by first information? There is no definition. First information means an information given by a person, even in chronological order, it firstly. இது ஜெனரல் டேர்ம். முதல்ல ஒரு குற்றம் சம்பந்தமான தகவலை யார் ஒருவர் கொடுக்கிறாரோ அந்த தகவல் முதல் தகவல். நம்ம கம்ப்ளைண்ட் ஒரு வார்த்தையை இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ரெஃபர் பண்ணுவோம். யூஸ்வலான பிராக்டிஸ் தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறவருக்கு பேர் வந்து கம்ப்ளைண்ட் இல்ல. The de facto complainant which are totally inapplicable to section 154 CRPC or 173 BNSS. What is he called as? First informant. He is not a complainant. அவர் எந்த இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. The right term, first informant. So the person who gives the first information is called first informant, which is reduced in writing in the prescribed format given by the government is called first information report. So first information again converted into first information report is not a complaint. You can go to section 2D of CRPC, which deals with what is complaint. So complaint என்கிற word வந்து ஆப்டான வார்த்தை கிடையாது with regard to section 154. சரி, இப்போ 154ல முதல்ல கொடுக்கக்கூடிய தகவல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு நபர் கொடுக்கக்கூடிய தகவல். இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் அண்ட் கவுண்டர் கேசஸ், கேசஸ் அண்ட் கிராஸ் கேசஸ். சோ ஒரு குற்ற நிகழ்வுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இரண்டு வெவ்வேறு விதமான தகவல்களை கொடுத்தால் 154ல 173 BNSSல காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அன்னைய தலைப்பு. Rival versions given by two different persons arising out of the same transaction. இந்த மூணு வேணும். Two different versions given by two different persons arising out of the same transaction. இது இருந்தால் இந்த conditions are fulfilled. That is known as there are two first informations for a single transaction. So it is called as two first informations. One by one கொடுத்ததுனால முதல்ல கொடுக்கப்பட்டது first information, second கொடுக்கிறது வந்து second information அல்ல. Both are called as first information given in a rival manner, given out of the same transaction. It is known as case and counter case. So for a single transaction, there are two information can be filed, which is permissible in law under section 154 or 173 BNSS. So இத முதல்ல இந்த two informations case encounter ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் டூ டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடி அந்தோணி
versus State of Kerala. E.T. Andoni versus State of Kerala, which was reported in AIR 2001, Supreme Court, page 2637. 2637. So according to the dictum given by our apex court in this particular judgment, T.T. Andoni versus State of Kerala, there are two informations, different informations given by two different persons arising out of the same transaction. So it is called as case and counter case. Next one, case and cross case. In case of case and counter cases, the allegations or informations given by both the parties against each other. இரண்டு தரப்புகளும் கொடுக்கக்கூடிய முதல் தகவல், இரண்டு தரப்பினருக்கு எதிராக கொடுக்கக்கூடிய முதல் தகவல், அந்த தகவலில் சொல்லப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் ஒரே நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும். Say for example, rival faction assault. A group, B group. A groupல ஒருத்தரை மர்டர் பண்ணிருக்காங்க, B groupல உள்ளவங்க. B groupல உள்ள ஒருத்தரை மர்டர் பண்றாங்க, A groupல உள்ளவங்க. So இப்ப it is known as case in counter. Both the cases and the charges level in both the cases are exclusively triable by sessions court. It is called as case and counter case. Another one, case and cross cases. There are two rival versions given by two different persons. One case or the offense in one case is exclusively triable by sessions. Another version in which the allegations are triable by magistrate. So அப்படின்னா A குரூப்ல உள்ளவங்கள B குரூப்புக்காரங்க மர்டர் பண்ணிடுறாங்கன்னு சொன்னா A குரூப்ல இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட், இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் இட், இட் இஸ் ட்ரைபிள் பை எக்ஸ்க்ளூசிவ்லி பை செஷன்ஸ் கோர்ட். B குரூப்ல உள்ளவங்கள A குரூப்புக்காரங்க அசால்ட் பண்றாங்க. The allegations against the group of A under section 324. So அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணைக்கு உட்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும். இப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை வருது. கேஸ் இன் கவுண்டர் ஆர் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே செஷன்ஸுக்கு போயிருது. அங்கே கமிட்டல் ஆகி போனதுக்கு அப்புறம் ஒரே கோர்ட்ல இந்த இரண்டு வழக்குகளையும் நடத்த போறாங்க. ஆனா அந்த கேஸ் அண்ட் கிராஸ் கேஸ் இருக்கு பாருங்க, ஒரு கேஸ் அதே மேஜிஸ்ட்ரேட் ரெண்டு கேஸ் வரும். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒன்ன கார்கனைஸ் பண்ணி 207ல காப்பீஸ் கொடுத்து 209ல கமிட் பண்றாரு. பிகாஸ் the offenses are exclusively triable by court of sessions. அதனுடைய இன்னொரு வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ல இன்னொரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல வரக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, அது 324 சொன்னா the magistrate himself competent to try it. இப்பதான் ஒரு கேள்வி வருது, ஒரு கேஸ் ட்ரைபிள் பை செஷன்ஸ், அதர் கேஸ் ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட்னா ஒரு கான்ஃபிளிக்டிங் நேச்சர்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு ரெண்டு கோர்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட்டு அந்த வழக்கை என்ன செய்யணும்னா 323 CRPC ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் BNSSல பாருங்க, 323 CRPCல இந்த வழக்கையும் அந்த நீதிமன்றத்துக்கு எந்த நீதிமன்றத்தில் முதல் வழக்கு இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்துக்கே இந்த வழக்கையும் அவர் என்ன செய்யணும், he cannot commit it. Committal under section 209 is entirely different from case transferred to sessions court under section 323 CRPC. So the magistrate has to adopt two procedure for the two cases. So 209 and 323 CRPC provisions are adopt பண்ணி இரண்டு வழக்கையுமே ஒரே நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். That is known as case and cross cases. So அஃபென்ஸ் என்னவாக இருக்குது, எந்த நீதிமன்றத்தால் அது விசாரணைக்கு உட்படுத்த போகிறது என்பதை வைத்துதான்
அது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ், கேஸ் ஆர் கிராஸ் கேஸ்ன்னு முடிவு பண்ணணும். ரெண்டுக்கு ரிசல்ட் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே கோர்ட்ல தான் நடக்க போகுது. சோ இதுதான் என்னுடைய டைட்டில் நமக்கு, கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ். இப்ப இதுல கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது ஒரு காவல் அதிகாரிக்கு. அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய அந்த ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் ஏ ஹாட் கேக் இன் அவர் ஜுடிஷியரி. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கோட் பண்றாங்க, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. இதுக்கு நிறைய அட்வொகேட்ஸை வேற அவங்க 3 ஜட்ஜஸும் வந்து அமிக்கஸ் கியூரி மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல எடுத்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் P.S. ராமன், அட்வொகேட் ஜெனரல், அவரும் இந்த வழக்குல வந்து ஆஸ் அமிக்கஸ் கியூரி அவர் செயல்படுறார். அவங்க எல்லாருடைய யாரெல்லாம் வர்றான்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் P.S. ராமன், அட்வொகேட் ஜெனரல், he was assisted by one advocate முனியப்ப ராஜ். நெக்ஸ்ட் V.C. ஜனார்த்தனம், அப்புறம் மிஸ்டர் சரத் சந்திரன் அண்ட் மிஸ்டர் ஐயப்பராஜ் அண்ட் மிஸ்டர் G.R. ஹரி, லேர்னர்ட் கவுன்சில்ஸ். இவங்க எல்லாருமே இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை எப்படி போலீஸ் ஹேண்டில் பண்ணணும், எப்படி மேஜிஸ்ட்ரேட் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமான நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற, ரைவல் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ரைவல் சப்மிஷன்ஸ் நிறைய இருக்குது இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, மிஸ்டர் P.S. ராமன், அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, he quoted PSO 566, Police Standing Order 566. முதல்ல இந்த 566ங்கிறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்படியெல்லாம் வந்திருக்குதுன்னு பாருங்க. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 566 வருவதற்கு முன்னர் அது என்னவாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 588A இருந்திருக்கு. 566 முன்னோட்டி அது 588 கேபிட்டல் A PSO. அந்த 588A வருவதற்கு முன்னர் அது என்னவாக இருந்திருக்குன்னா 553 கேபிட்டல் A. ஸோ PSO 553A நெக்ஸ்ட் அது 588A இருந்து இப்ப 566 ஆக மாறிருக்கு. இவர் என்ன பண்றாரு அட்வொகேட் ஜெனரல், இந்த 566 பத்தி முதல்ல அவர் அவருடைய சப்மிஷன்ஸை கொடுக்காரு கோர்ட்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 566 PSO was issued by the government. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல the particular 566ங்கிற ரூல் issued by the government through a GO மூலமா தான் கொடுக்குறாங்க. GO MS நம்பர் 362 dated 28/9/2020. 28/9/2020. இவர் என்ன சொல்றாருன்னா, the GO was made in the exercise of executive power அப்படிங்கிறார். சோ ஒரு கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்றது வந்து ஜுடிஷியல் பவர்ல இல்ல. இட் இஸ் டு பி இஷ்யூட் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர். அப்படிங்கும் பொழுது இந்த எக்ஸிகியூட்டிவ் பவரின் மூலமாக இந்த ஜிஓ இஷ்யூ பண்றதுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கு எதன் மூலமாக அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னா ஆர்டிகிள் 162 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். So the state issued the GO in the exercise of its executive power under article 162 of our constitution. சரி, ஒரு GO இஷ்யூ பண்ணத லாவாக எடுத்துக்கலாமா கூடாதா, இது லா அப்படின்னு எடுத்துக்கலாமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. ஜிஓவை ஒரு காவல்துறை அதிகாரியோ அது அவர் செய்யக்கூடிய அந்த பணியின் காரணமாக ஒரு அறிக்கை நீதிமன்றத்துக்கு வருது பாருங்க, ஃபைனல் ரிப்போர்ட். அந்த அறிக்கையின் மீது நீதிமன்றம் வந்து காக்கனைஸ் பண்ண போறாங்க. அப்புறம்
சோ இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த ஜிஓ மூலமாக கொடுக்கப்பட்ட பிஎஸ்ஓல கொடுக்கப்பட்ட அந்த விதியின்படி செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, there is no provision in any law, சிஆர்பிசிலையும் எந்த ப்ரொவிஷன் இல்லை, வேற ப்ரொசீஜர் லா இல்லை. இந்த சூழ்நிலையில் எதுக்கு இல்லை? ஹவு டு ஹேண்டில், ஹவு டு இன்வெஸ்டிகேட் த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ், ஆர் ஹவு டு ஹேண்டில் ஆர் இன்வெஸ்டிகேட் கேஸ் அண்ட் கிராஸ் கேசஸ். இந்த மாதிரியான ஒரு லெக்குனா இருக்கும் பொழுது, if there is no legislation in the particular field, the GO can be taken as a law. இது அவர் வைக்கிற ஒரு வாதம். ஸோ கேஸின் கவுண்டரை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி there is no particular provision in the CRPC, the GO will prevail அப்படிங்கிறார். So the GO can be used by the investigating officer. So GO 566 என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அப்படி அவர் சொல்லும் பொழுது, இப்படி when there is no specific legislation in a specific area, the GO has a force of law அப்படிங்கிறார். அதுக்கு அவர் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட், அவர் சப்போர்ட்டிவா, நான் வந்து சப்மிஷனுக்கு அவர் சப்போர்ட்டிவா எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஷம்பார் தயால் BISHAM BHAR தயால் DAYAL versus state of UP, which was reported in 1982 volume 1 SCC Supreme Court cases page 39. So Advocate General என்ன சொல்றாருன்னா, the GO passed by the government in exercise of its executive power under Article 162 of the Constitution has a force of law when there is no existing legislation to handle the case and the counter case or case and cross cases அப்படின்னு அவருடைய சப்மிஷனை கொடுக்குறார். இப்ப என்ன இஷ்யூ வருதுன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அந்த நெக்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதில் ஸ்பாட் பண்றாங்க. தோட்டா THOTA தோட்டா ராமகிருஷ்ண ஐயா versus state 1954 MWN criminal page 9. இதுல என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் அண்ட் கிராஸ் கேசஸ் பத்தி சொல்லும் பொழுது, ஆர் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸை பத்தி சொல்லும் பொழுது, இந்த PSO 566 இருக்கு பாருங்க, இது ஏர்லியர் என்னவா இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அந்த PSOவை கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இன் கேஸ் ஆஃப் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? Whether it is mandatory on the part of the investigating officer to follow the particular rule in PSO for the purpose of investigation in case of case and counter case அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. அப்ப இந்த தோட்டா ராமகிருஷ்ண ஐயா கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ எந்த முறையில டீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு PSOல இருக்குன்னு சொன்னா, அது மேண்டேட்டரியா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஸ்பெசிபிக் லெஜிஸ்லேஷன் எதுவும் இல்லைங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோட்டா ராமகிருஷ்ண ஐயா கேஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இத அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாரு, PSO is nothing but the reproduction of the directions issued by the court in தோட்டா ராமகிருஷ்ண ஐயா கேஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ ராமகிருஷ்ண ஐயால என்ன சொல்லிட்டாங்கன்னா, the PSO was mandatory or not, since it is a judicial order which was already holding the field, அதனால நம்ம அதே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த கேஸ்ல அவர் சொல்றார். இதுக்கப்புறம் நிறைய கேஸ டிஸ்கஸ் பண்ணிட்டே வர்றாங்க. அடுத்தப்பல அட்வொகேட் ஜெனரல் சொல்றாரு,
executive order cannot be issued if any legislation is hold the particular field. If any legislation is holding the particular field. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, if there is no specific legislation in a particular field, the GO issued by the executive officer in the exercise of executive power under Article 162 is having force of law அப்படின்னாரு. அதுக்கு தான் அவர் வந்து பிஷாம்பார் தயால் கேஸ்ல கோட் பண்றாரு. சோ அதுக்கு அடுத்தல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, the GO cannot be passed if there is any legislation in holding the particular field. அதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாரு. சுதீர் வெர்சஸ் SUDHIR, சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், was reported in 2001 volume 2 SCC page 688. So there was no existing law or procedure under the CRPC to handle the case and counter case. PSO வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதனால இது போக எக்ஸிகியூட்டிவ் வந்து ஆர்டிகல் 162 மூலமாக பிஎஸ்ஓக்கான ஜிஓவை பாஸ் பண்ண முடியுமா, அந்த அதிகாரம் இருக்கான்னா 162ல கான்ஸ்டிடியூஷன் அந்த பவரை கொடுத்துருக்குது எக்ஸிகியூட்டிவ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதனால அந்த ப்ரொசீஜரும் வந்து பிஎஸ்ஓல சொல்லப்பட்ட அந்த ரூலும் வந்து ஹேஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் லா. ஸோ போத் த கேசஸ் எப்படி எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கு சப்போர்ட்டிவா இன்னொரு கேஸையும் எடுத்துக்கிறாரு. நத்திலால் கேஸ், நத்திலால் NATHILAL, நத்திலால் அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்துக்கிறாரு. which was reported in 1990 supplementary SCC page 145. இந்த நத்திலால் கேஸ கன்ஃபார்ம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் இன்னொரு வழக்குல. சுதீர் SUDHEER, சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த வழக்கிலையும் அந்த நத்திலால் கேஸ்ல உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க, அப்ஹோல்ட் பண்றாங்க. நத்திலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, நத்திலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஸோ இப்போ அட்வொகேட் ஜெனரலுடைய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்ஓ எக்ஸிகியூட்டிவ் பவர்ல தான் ஆர்டிகிள் 116 படி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால when there is no existing legislation for a particular field, GO has a force of law. So case and counter caseல PSO 566ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் விசாரணை பண்ணணுங்கிற. அடுத்தப்பல VC ஜனார்த்தனன், மிஸ்டர் VC ஜனார்த்தனன், who is a learned counsel, அவர் என்ன சொல்றாருன்னா, PSO 588A 566க்கு முன்னரு 588 கேபிட்டல் ஏ இருந்தது பாருங்க, இந்த ஈக்குவலன் ரூல். அதை பத்தி அவர் கொஞ்சம் தன்னுடைய சப்மிஷனை கொடுக்கிறாரு. ரைவல் சப்மிஷன், அட்வொகேட் ஜெனரல் என்ன கொடுத்தாரோ அந்த சப்மிஷனுக்கு ரைவலாக கொடுக்கிறாரு இவரு VC ஜனார்த்தனன் அட்வொகேட். PSO 588A was merely an administrative instruction, merely an administrative instruction to the police people, police authority, which has no force of law. So ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக தான் அந்த ஜிஓ கொடுத்துருக்காங்க. அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக கொடுக்கப்பட்டதுனால இட் ஹாஸ் நோ ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படிங்கிற. அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னாருன்னு பாத்துங்க, அதனுடைய ரைவல் சப்மிஷன். அதுக்கு இவர் என்ன பண்றாரு, ஜனார்த்தனன், அட்வொகேட் ஜனார்த்தனன் என்ன பண்றாரு, இட் ஹாஸ் நோ ஃபோர்ஸ் ஆஃப் லான்னு சொல்றதுக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜி ஜட்மெண்ட் எடுக்கிறார். பாண்டுரங்கம் வெர்சஸ் ஸ்டேட்,
Pandurangam versus State, which was reported in 1987 Law Weekly Criminal, 1987 Law Weekly Criminal, page 400. அதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. இப்ப நம்ம அவர் கொடுத்திருக்கிறது இப்போ 1987 லா வீக்லி கிரிமினல்ங்கிறது சென்னை ஹைகோர்ட். பட் அட்வொகேட் ஜெனரல் கொடுத்தது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஜுடிஷியல் டிசிப்ளின் என்னங்கிறது தெரியும். எந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரீவியல் ஓவர் ஆகுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இவர் என்ன பண்றாரு, அட்வொகேட் ஜனார்த்தனம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்றாரு. ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் versus Venugopal, which was reported in AIR 1964 Supreme Court, page 33. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, the PSO has no force of law. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு சட்டத்தினுடைய சக்தி கிடையாது. ஏன்னா லேர்னடு கவுன்சில் ஜனார்த்தனம் என்ன சொல்றாரு, PSO is merely an administrative order, it has no force of law அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது சப்மிஷனுக்கு அவர் சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வேணுகோபால்ங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப so PSO 588A cannot be construed as mandatory, it's only a directory அப்படிங்கிற. அதை ஃபாலோ பண்ணணும்னா ஒரு அதிகாரி ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ண வேணுங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறார். இதுக்கு அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் வேணுகோபால். ஸோ PSO has no force of law, consequently PSO 588A cannot be construed as mandatory அப்படின்னு அவர் கொடுக்குறார். அதுக்கப்புறம் இந்த ஜனார்த்தனன் அட்வொகேட் இருக்காரு பாருங்க, அவர் சில ஆர்டிகிளை கோட் பண்றாரு. ஆர்டிகிள் 13 வாட் இஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 13 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகிள் 13, ஆர்டிகிள் 246, ஆர்டிகிள் 254, ஆர்டிகிள் 367 and ஆர்டிகிள் 372 of the constitution. So articles 13, 246, 254, 367, 372 of the constitution எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, PSO, the police standing order, does not fit into any of the categories of first categories அப்படிங்கிறார். So what is law சொல்லக்கூடிய 13வது ஆர்டிகிள் இருந்து மற்ற ஆர்டிகிள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த PSOங்கிறது சட்டம்ங்கிற கேட்டகரிக்குள்ளே வராதுங்கிறார். சட்டம் இல்லைன்னு சொன்னா PSO has no force of law. அந்த ரைவல் சப்மிஷனுக்கு தான் அவர் இவ்வளத்தையும் கோட் பண்றாரு. அதுக்கு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலை பண்றாரு. எட்வர்ட் மில்ஸ் MILLS versus State of Ajmer, AR 1955 Supreme Court, page 25. ஒரு சட்டம்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வரணும்னு சொன்னா இந்த எட்வர்ட் மில்ஸ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, act within the definition of சொல்லுங்க. An act which comes within the definition of law, it must be legislative. It must be in legislative, not merely an executive. So ஒரு சட்டம் என்பது முறைப்படி பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலேயோ சட்டசபையிலேயோ இயற்றப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட முடியாது அப்படிங்கிறது எட்வர்ட் மில்ஸ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சோ இப்போ PSOங்கிறது ஆர்டிகல் 162ல எக்ஸிகியூட்டிவ் பவர்
மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால இந்த PSO has no force of lawங்கிறார் அவர். So the court should not issue directions. The court should not issue directions according to the PSO because it would not be judicial legislation. It would not be judicial legislation which was impermissible. So எப்போ ஒரு PSOக்கு வந்து it has no force of law அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கோர்ட்ல இருந்து கூட ஒரு டைரக்ஷன் சொல்ல முடியாது. சோ அதனால என்ன சொல்றாருன்னா PSO வந்து ஆர்டிகல்ஸ் 13, 246, 254, 367 and 372 of the Constitution படி இது சட்டமே கிடையாது. does not find in the category of laws. அதனால இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இது நாட் பி a legislative nature அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது ஒரு சப்மிஷன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்மிஷன் அட்வொகேட் ஜெனரல் கொடுத்திருக்காரு, ரெண்டாவது அட்வொகேட் லேனார்டு ஜனார்த்தனம் கொடுத்திருக்காரு, அடுத்தது மிஸ்டர் சரத் சந்திரன் வரார், மூணாவது அட்வொகேட். இவர் என்ன சொல்றாருன்னா ஜிஓ MS நம்பர் 362, ஜிஓ MS நம்பர் 362 dated 28/9/2020. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா this GO has been issued in the exercise of the executive power under Article 162 of the Constitution. அப்படிங்கிற அட்வொகேட் ஜெனரல் சொன்ன அதே லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ல வர்றாரு. வந்துட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சோ இவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அண்டர் ஆர்டிகல் 162 ஹேஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் லா. அப்படியே அவரு அட்வொகேட் ஜெனரலுடைய லைன் ஆஃப் ஆர்குமெண்ட பிடிச்சு வர்றார். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி லெஜிஸ்லேஷன் ஆர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஹோல்டிங் த ஃபீல்ட் அப்படிங்கிற. சோ இவருடைய கன்டென்ஷன் ஆர் சப்மிஷன் என்னன்னா அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு. எப்பொழுது ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு லா இல்லையோ லெஜிஸ்லேஷன் இல்லையோ அந்த நேரத்துல எக்ஸிக்யூட்டிவ் பவரை எக்ஸசைஸ் பண்ணி ஆர்டிகல் 162 படி என்ன ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாலும் இட் ஹாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் லாங்கிறார். ஸோ இவருடைய லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் அட்வொகேட் ஜெனரலுடைய ஆர்குமெண்ட்டும் லைனும் ஒரே லையா போயிட்டு இருக்கு. இதுக்கு இவர் என்ன ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாருன்னு பாருங்க. லேர்னர்டு கவுன்சில் சரத் சந்திரன் இவர் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஐ மீன் இந்த 3 judges பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நம்ம ஏராளமான ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். நம்ம தேடி கண்டுபிடிச்சுலாம் எடுக்க முடியாது. சோ இப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க 62 பக்கம் சொல்லி சோம்பேறித்தனப்படாம இதை படிங்க. ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா லவ் நரேந்திரநாத் LABU லவ் நரேந்திரநாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1971 வால்யூம் 1 SCC பேஜ் 607 அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பால் மனோஜ் பாண்டியன் versus வேல்துரை 2011 வால்யூம் 5 SCC பேஜ் 214. இவர் புதிய ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கிறார். அட்வொகேட் ஜெனரல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வேற. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எகைன் இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் அவர் ரிலை பண்றாரு. அவருடைய சப்மிஷனை அத்தாரிட்டேட்டிவா சொல்றதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் அவர் ரிலை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கேரளா ஹைகோர்ட்னு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. கேரளா ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அகஸ்டின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா AUGUSTINE அகஸ்டின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் 1982 KLT கேரளா லா டைம்ஸ் KLT பேஜ் 351. இந்த வழக்குல வாட் இஸ் கேஸ் அண்ட் கேஸ் இன் கவுண்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்
which explain the meaning of the term case and counter case. என்ன சொல்றாங்கன்னா, the term in its general imports, the term in its general imports stands for cases, இதான் definition, cases registered on the basis of rival version of the same incident. இவ்வளவுதான் அவங்க define பண்றாங்க. Cases registered on the basis of rival versions of the same incident. சொல்லிட்டு ஃபர்தர் அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. The Augustine versus State of Kerala judgmentல full bench சொல்றாங்க, in the case of case and counter cases, we are concerned with rival versions put forward may not stand together. Rival versionsல first information வருது, இரண்டும் உண்மையாக இருக்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா அதனுடைய மறைமுகமான மீனிங் என்ன? ஒரு வெர்ஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் உண்மையானதாக இருக்கும், மற்றொரு வெர்ஷன், மற்றொரு இன்ஃபர்மேஷன், ரைவல் இன்ஃபர்மேஷன் must be false. One must be true, another one must be false அப்படிங்கிறதுக்கு வராங்க. So the rival versions put forward may not stand together, and if the main case is true, the counter case would necessarily be false அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க கேஸ் இன் கவுண்டருக்கு ஒரு டெஃபினிஷனே கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க? முதல்ல ரைவல் வெர்ஷன்ஸ் இருக்கணும். ரைவல் வெர்ஷன்ஸும் அரைஸ்ட் அவுட் ஆஃப் த சேம் இன்சிடென்ட் இருக்கணும். அதுல ஒன் மஸ்ட் பி ட்ரூ, another one must necessarily be false அப்படின்னு சொல்லி அகஸ்டின் கேஸ்ல ஃபுல் பெஞ்ச் ஆஃப் த கேரளா ஹைகோர்ட் சொல்றாங்க. இப்ப அடுத்தால இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாண்டுரங்கன் வெர்சஸ் ஸ்டேட்ங்கிற கேஸ் இருக்கு பாருங்க, ஏற்கனவே கோட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல ஜஸ்டிஸ் ராமலிங்கம் தான் பாண்டுரங்கன் வெர்சஸ் ஸ்டேட்ல கொடுக்குறாரு 1987ல. was and the proposition of law given by Justice Ramalingam in the Pandurangan versus State case was incorrect அப்படிங்கிறாங்க. ஜஸ்டிஸ் ராமலிங்கம் கேஸ்ல பாண்டுரங்கன் கேஸ்ல என்ன சொல்லியிருக்கதா பார்த்தோம், நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. has no force of law. PSO 588 was merely an administrative instruction having no force of law அப்படின்னு இந்த கேஸ்ல சொன்னத இப்ப சொல்றாங்க, it has no force of law சொல்றது was incorrect as it has been misconstrued. அந்த பிஎஸ்னுடைய லீகல் எஃபெக்ட் என்னங்கிறத தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. So the single judge, Justice Ramalingam, has committed a serious error in presuming that every order must be traceable only to a statute. So எல்லா ஜிஓவையும் சட்டத்திலிருந்து தான் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ எஃபெக்டிவாக எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இல்லாத பொழுது the executive ஆர்டரும் has a force of law. ஆனா ஜஸ்டிஸ் ராமலிங்கம் அதை மாத்தி சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. So again, the same error was committed in one other case. In one other case known as Karthikeyan versus State. Karthikeyan versus State, 1992, Law Weekly Criminal, page 74. And one another case, Vellathurai versus State. Vellathurai versus State, 2016, Criminal Law Journal, 2016, Criminal Law Journal, page 3985. So, again, கார்த்திகேயன் கேஸ் ஆகட்டும், வெள்ளத்துறை கேஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே இந்த பாண்டுரங்கன் கேஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபைண்டிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ எகைன் த சேம் எரர் வாஸ் ரிப்பீட்டட்
in the decisions of the Karthikeyan case and Vellathuri case அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கு, சுதீர் SUDHIR versus State of Madhya Pradesh 2001 Volume 2 SEC page 688. இந்த வழக்கை பத்தி எடுத்து சொல்றாரு அட்வொகேட். இந்த வழக்கெல்லாம் எதன் அடிப்படையில், இந்த சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேச எந்த வழக்கின் அடிப்படையில் அந்த சுதீர் வழக்க தீர்ப்பு சொல்லப்பட்டதுன்னா, கிருஷ்ணா பன்னாடி இன் ரிப்போர்ட் ஆஃப் கிருஷ்ணா பன்னாடி 1930 வால்யூம் 31 லா வீக்லி பேஜ் 233. இன்னொரு வழக்கு இன்றி மௌன குருசாமி, இன் ரிப்போர்ட் ஆஃப் மௌன குருசாமி 1932 ILR இந்தியன் லா ரிப்போர்ட்டர் பேஜ் 56 மெட்ராஸ் ஹைகோர்ட், சரி பேஜ் 159 ஃபுல் பெஞ்ச் இந்த கிருஷ்ணா பன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டை அப்சர்வ் பண்றாங்க, அவங்க அப்ஹோல்டு பண்றாங்க. சோ இன்றி கிருஷ்ணா பன்னாடி, இன்றி மௌன குருசாமி, இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ல உள்ள அப்சர்வேஷன்ஸ் அப்படியே அப்ஹோல்டு பண்றாங்க சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஆனால் என்ன இதுல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு இன்டெலிஜென்டா டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, இந்த இன்றி பன்னாரி கிருஷ்ண பன்னாடி கேஸ்லயும் சரி, இன்றி மௌன குருசாமி கேஸையும் சரி, அந்த கேசஸ் எல்லாமே ஜூரி ட்ரையல். ஜூரி ட்ரையல்னா தெரியுதுல, ஜூரி ட்ரையல். சோ ஜூரி ட்ரையல் சிஸ்டம் இப்ப இல்ல. சோ ஜூரி ட்ரையல் சிஸ்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ சுதீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேச அப்சர்வ் பண்ணாங்கன்னா அது சரியில்லைங்கிறார். இப்ப ஜூரி சிஸ்டம் இல்லை, அதனால அதை எடுத்துக்கூடாதுங்க. அடுத்த அட்வொகேட் வர்றார், மிஸ்டர் ஐயப்பராஜ் அண்ட் மிஸ்டர் GR ஹரி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உப்கார் சிங் வெர்சஸ் வேத் பிரகாஷ் UPKAR, உப்கார் சிங் வெர்சஸ் வேத் பிரகாஷ் VED, வேத் பிரகாஷ் 2004 வால்யூம் 13 SEC பேஜ் 692. இந்த வழக்கை பத்தி அவங்க எடுத்து சொல்லும் போது அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, the court pointed out various scenarios of counter cases and the difficulties experienced by the investigating officers while investigating these type of cases. ஒரு IO, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு இந்த மாதிரி கேஸ் அண்ட் கவுண்டர் கேசஸ்ல இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகும்போது அப்படிங்கிறத பத்தி இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப அப்போ வாட் கான்ஸ்டிடியூட் எ கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the expression, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், the expression case and counter case has not been defined anywhere, but it is acquired a definitive meaning in a judicial decisions. So judgments மூலமாகத்தான் இந்த டெஃபினிஷன் கிடைக்கப்பட்டது, கேஸ் அண்ட் கவுண்டருக்கான டெஃபினிஷன். அப்படிங்கிற முதல்ல அவங்க சொல்லக்கூடிய முதல் வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றி ஜக்கு நாயுடு INRE ஜக்கு JAGGU ஜக்கு நாயுடு 1932 மெட்ராஸ் கிரிமினல் கேசஸ், இப்படி ஒரு ஜேர்னல் இருந்திருக்கு, மெட்ராஸ் CR கேசஸ் பேஜ் 235
இவங்க அப்பவே இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க, கேஸ் இன் கவுண்டர் என்னன்னா, there are two cases are really counter. The two cases are really counter to each other. That is means rival versions against each other. They put forward the two version of the same incident. Again, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ. So they put forward two versions of the same incident, one of which must be false. அப்படின்னு முதல்ல ஜக்கு கேஸ்ல தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இதத்தான் தோட்டா ராமகிருஷ்ணயா வழக்கிலையும் சொல்றாங்க. 1954 MWNல பாத்தீங்கன்னா இருக்கும். ஏற்கனவே அதை பேசிருக்கோம். சோ ஒன் ஆஃப் விச் மஸ்ட் பி ஃபால்ஸ் அப்படிங்கிறதோட தோட்டா ராமகிருஷ்ணா கிருஷ்ணய்யா கேஸ்ல நிறுத்தல ஜட்ஜி. ஜஸ்டிஸ் PN ராமசாமி அவர் அதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒன் ஆஃப் விச் மஸ்ட் பி ஃபால்ஸ் should be sent to the court அப்படிங்கிற. எந்த கேஸ்ல நீ ஃபால்ஸ் நினைக்கிறியோ அந்த கேஸினுடைய ரிப்போர்ட் மீன்ஸ் 173 சப்கிளாஸ் 2 ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் நீ ரெஃபர்ட் பண்ணீங்கன்னா ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட். சோ ஒன் மஸ்ட் பி ட்ரூ, அனதர் ஒன் மஸ்ட் பி ஃபால்ஸ் சொன்னா மஸ்ட் நெசசரிலி பி ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஃபால்ஸ் கேஸோ அந்த ஃபால்ஸ் கேஸ் ரிப்போர்ட்டும் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும்னு அடிஷனலா தோட்டா ராமகிருஷ்ணா கேஸ்ல சொல்றாரு. ஜக்கு நாயுடு கேஸ்ல கவுண்டர் கேஸ்ன்னு சொல்றாரு, ஒன்னு மஸ்ட் பி ஃபால்ஸ் கூட முடிச்சிட்டாங்க. பட் முதல்ல தோட்டா ராமகிருஷ்ணா கேஸ்ல தான் ஃபால்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, அந்த ஃபால்ஸுக்கு வெர்ஷனுடைய ரிப்போர்ட் should be sent to the செஷன்ஸ் கோர்ட். இந்த வியூவை எகைன் அக்செப்ட் பண்றாங்க பாண்டரங்கன் வெர்சஸ் ஸ்டேட்ங்கிற கேஸ்ல 1987ல. தோட்டா ராமகிருஷ்ணய்யா கேஸ் 1954, பாண்டரங்கன் வெர்சஸ் ஸ்டேட்ங்கிறது 1987. சோ அதுக்கப்புறம் தான் நீங்க அகஸ்டின் கேஸ் அதுக்கு முன்னோட்டியே வந்துருது 1982ல. இப்ப என்ன இஷ்யூ நமக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவையும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ஜஸ்டிஸ் இப்பதான் ஆரம்பிக்கிறார். ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் தான் எழுதுறாரு. இப்போ 566 சப்கிளாஸ் 2 PSO பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் 566 சப்கிளாஸ் 2. முதல்ல ஒரு டைப் ஆஃப் கவுண்டர் கேஸ் ஒண்ணு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைப் 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். டைப் 1ல கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. ரைவல் வெர்ஷன்ஸ் இருக்குமா, ஆஃப் த சேம் இன்சிடென்ட் ஆர் டிரான்சாக்ஷன்ல இருக்கணும். ஒன் ஆஃப் விச் மஸ்ட் நெசசரிலி பி ஃபால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த 3 பாயிண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ரைவல் வெர்ஷன், சேம் இன்சிடென்ட், ஒன் ஆஃப் விச் நெசசரிலி பி ஃபால்ஸ், மஸ்ட் பி நெசசரிலி பி ஃபால்ஸ்ங்கிறார். ஸோ இந்த 3க்குள்ள இருந்தால் அதை ஒரு கவுண்டர் கேஸா எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3னுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட், மொத்த விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, the IO cannot file 2 final report. வராரு, இப்பதான் வராரு 566(2)ல முதல்ல ஆரம்பிக்கிறார் அவரு. IO cannot file 2 final reports since if one of the version is true, other version must necessarily be false. So ரெண்டு ரைவல் வெர்ஷன் இருக்குது, அரைசிங் அவுட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா, ஒன் ஆஃப் விச் மஸ்ட் பி நெசசரிலி ஃபால்ஸ் சொன்னா ஒரு ஐஓ 2 கேஸ்லயும் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடாது. தட் இஸ் பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். எப்பவுமே நெகட்டிவ் ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. எப்ப சார்ஜ் ஷீட் ரெஃபர் ஆகுதோ அது நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஆகும். ரெண்டுலயும் ஃபைனல் ரிப்போர்ட், பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடாது. ஒன்னு பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், அனதர் ஒன்னு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டா தான் இருக்க முடியும். ஏன்னா தட் செகண்ட் வெர்ஷன் ஆர் அனதர் வெர்ஷன் மஸ்ட் நெசசரிலி பி ஃபால்ஸ். ஸோ இது டைப் 1 கேஸ் அப்படிங்கிறார். ஸோ இப்போ ஒரு கவுண்டர் கேஸ்ல டைப் 1 கேஸ் எப்படி பண்ணணுங்கிறத சொல்றாரு. இரண்டாவது பாருங்க, டைப் 2 கேஸ். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் அதுல இருக்கு பாருங்க. டைப் 1 கேஸ்ல இது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல, நான் ஒரு எக்ஸ்டர்னரியா உங்களுக்கு கொஞ்சம் சொல்றதுக்காக சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட்ல இந்த ஃபைண்டிங் வராது. என்ன சொல்றாருன்னா,
என்ன சொல்ல வர்றேன்னா டைப் 1 கேஸ்ல ஒன்னு மஸ்ட் நெசசரிலி பி ஃபால்ஸ்னா வாட் வுட் பி த கான்சிக்வன்சஸ்? அதுல அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அவர் சொல்லல. பட் லீகல் ஆஸ்பெக்ட நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெர்ஷன் ட்ரூ, இன்னொரு வெர்ஷன் ஃபால்ஸ். ட்ரூ வெர்ஷனுக்கு ஃபைனல் ரிப்போர்ட், ஃபால்ஸுக்கு வந்து இட்ஸ் a ரிப்போர்ட் which must be negative. நெகட்டிவ் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துறாரு ஒரு ஐஓ அப்படின்னு சொன்னா அவர் அதை ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் whether it would attract section 182 or 211 IPC or not, இது அவங்க கேர்ஃபுல்லா இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணல. ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தால் செக்ஷன் 182 ஆர் 211 அதை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது டைப் 2 கேஸுக்கு வாங்க. டைப் 2 கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா there are prosecuting agencies or private individuals. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் கேஸ்ங்கிறாரு. அப்போ டைப் 2ங்கிறது வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்னா இது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். ஸோ பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்லையும் உதாரணத்துக்கு A may sustain injury to B and in the course of the same transaction B has sustained injury to A. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி both A and B would have their own versions out of the same transaction but which would be conflicting against each other. இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் பொழுது இரண்டு பேரும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு போறாங்க, போலீஸ் கேஸ் இல்ல. ஏதோ ஒரு காரணத்துல அவங்க பிரைவேட் கேஸுக்கு வர்றாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் டைப் 2 கேசஸ்ங்கிற. ஃபர்ஸ்ட் போலீஸ் ரிப்போர்ட், போலீஸ் கேஸ். ரெண்டாவது பிரைவேட் பார்ட்டி, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, பிரைவேட் கம்ப்ளைண்ட். இதுலயும் கேஸின் கவுண்டருங்கிற. இதை பொறுத்தவரை இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாங்க பேரா 16ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கவுண்டர் கேஸ் எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்கு PSO 703 சப்ளாஸ் 1 இருக்கு. 703 சப்ளாஸ் 1ல ஃபேக்சியஸ் ரயாட்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ரெண்டு குரூப்பா தகராறு பண்றாங்க, கலகம் விளைவிக்கிறாங்க. ரயாட் மீன்ஸ் கலகம் விளைவிக்கிறது. ரெண்டு குரூப்பா இருந்து ரெண்டு குரூப்பும் கலகம் விளைவிக்கிறாங்கன்னா அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறத பத்தி சொல்லக்கூடியதான் PSO 703 சப்ளாஸ் 1. In factious rioting, the police officer should not content himself with laying a charge sheet against both the contending parties. முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக்சியஸ் ரயாட்டிங் இருக்கும் பொழுது ரெண்டு வழக்கிலையும் ரெண்டு பேருக்கு எதிராகவும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடாது. ஒரு வழக்குல இருக்கிறவன் அக்யூஸ்ட், இன்னொரு வழக்குல விட்னஸ், இன்னொரு வழக்குல இருக்கிற அக்யூஸ்ட் முதல் வழக்குல விட்னஸ், இப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடாது. இது PSO 703 சப்ரூல் 1ல சொல்ற. சொல்லிட்டு they must put forward their version to the court without any attempt to find out the truth. முடியலையா ட்ரூத் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், ரெண்டு வெர்ஷனையும் கோர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறார். So the laying of the charge sheet in both the cases and counter cases should be resorted to only in the exceptional cases. அதற்காக நீங்க ரெண்டு கேஸ்லயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். சார்ஜ் ஷீட் இப்ப சொல்லக்கூடாது, கடைசியில வரும் பார்க்கலாம். ஃபைனல் ரிப்போர்ட் தான் சொல்லணுங்கிறாரு, சார்ஜ் ஷீட்டுங்கிற வேர்டு வராதுங்கிறார். சார்ஜ் பண்ற பவர் வந்து நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது, போலீஸ் ஆஃபீஸருக்கும் கிடையாது. So the term charge sheet should not be used for a report filed under section 173 subclass 2 CRPC. It must be called as final report. It's not a charge sheet. முடிப்பாரு கடைசியில ஜட்ஜ்மெண்ட்ல. So இரண்டு ரைவல் வெர்ஷன் இருக்கு. அது ஃபேக்சியஸ் ரயாட்டிங் அப்படின்னு சொன்னா இரண்டுலையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது இல்லை. பட் எக்ஸப்ஷனல் கேசஸ் both the parties are aggressor. இப்ப இந்த கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் டிஃபிகல்ட் பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இதுல முதல்ல கலகம் பண்ணவன், who are the aggressors அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய டாக்டிக்ஸ். ஒரு சில வழக்குகள்ல கண்டுபிடிக்கலாம், ஒரு சில வழக்குகள்ல who was the aggressor-ன்னு கண்டே பிடிக்க முடியாது ஐஓவால. அந்த மாதிரியான ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரு, both the parties are guilty of aggressors and lawless acts. சட்டவிரோத செயல்கள் செய்தவர்கள் இரண்டு பேருமே கலகக்காரர்கள் எடுத்துக்கலாம். மற்ற எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸை தவிர வேற நேரங்கள்ல ரெண்டையும் சார்ஜ் ஷீட் பண்ணக்கூடாது அப்படின்னு 703
சப்கிளாஸ் 1 PSOல இருக்கதா இந்த இடத்துல பேரா நம்பர் 16ல ஒரு கோட் பண்றாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ரயாட்டியஸ் ஃபேக்சியஸ்ல வந்து ரயாட்டிங் இருந்தால் அதுல என்ன மாதிரியாக இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிடுறாரு. இப்போ டைப் 2 கேசஸ் அண்ட் கவுண்டர் கேசஸை பொறுத்தளவுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ரைவல் வெர்ஷன் இருக்கு ஆஃப் த சேம் இன்சிடென்ட் ஆர் டிரான்சாக்ஷன். இந்த டைப் 2 கேசஸ் பொறுத்தவரை both the parties have exceed the bounds of law. Both the parties have exceeded the bounds of law and committed the offense against each other. பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் வருதுன்னா 2 பேரும் சட்டத்தினுடைய அந்த கோட்டை தாண்டி விட்டார்கள். அதனால 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக குற்றங்கள் செய்திருக்கிறாங்க மாதிரிதான் டைப் 2 கேசஸ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப இஷ்யூ என்ன வருதுன்னா 2 டைப் ஆஃப் கேசஸ் சொல்லியாச்சு. ஸோ இப்ப அவர் என்ன கடைசியில என்ன கன்க்ளூஷன் இவ்வளவுத்தையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இவர் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னு நம்ம கேஸ் அண்ட் கவுண்டரை எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கான ஒரு கண்டிஷன்ஸ் சொல்றாரு. என்னன்னா நீங்க கேஸ் அண்ட் கவுண்டர்ல பண்ணணும், ஆர்கனைஸ் பண்றதை எப்படி பண்ணணும் இப்படிங்கிறது 2 விதமாக அவர் வந்து அதை பிரிக்கிறார். கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே. டு அவாய்ட் எனி ஆம்பிக்யூட்டி, ஏதாவது இதுல குழப்பம் இருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த ஸ்டேக்ஹோல்டர்ஸ் ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ் அண்ட் கோர்ட். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஏதாவது ஆம்பிக்யூட்டி இருந்துன்னு சொன்னா இந்த கைட்லைனை எடுத்துக்கோங்க. 1 முதல்ல வாட் கான்ஸ்டிடியூட் எ கேஸ் அண்ட் கவுண்டர் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. நம்ம பார்த்ததுதான் எல்லாமே. 2 இன்சிடென்ட்ஸ் அதுல கேஸ் இன் கவுண்டர் எது இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. 2 incident in quick succession would not be treated as case and counter case. Same transaction இருக்கும். Time and place varies. Accused one and the same. Maybe the accused may be the one and the same. But time varies ஆயிடுச்சு, place varies ஆயிடுச்சு. In successive mannerல 2 இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த 2 இன்சிடென்டையும் கேஸ் இன் கவுண்டர்னு சொல்லக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்ப கேஸ் இன் கவுண்டர்னா எப்படி இருக்கணும்னு பாருங்க. அரைசிங் அவுட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் there are 2 different versions given by 2 different persons. இது மட்டும்தான் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ். இன்சிடென்ட்ஸ் though 2 incidents happened in quick succession would not be treated as a case and counter case. முதல்ல கவுண்டர் கேஸ்க்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. For the purpose of investigation என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. At the stage of registration of the FIR முதல்ல வந்து 154 or 173 PNSS இதுக்குள்ள வர்றார். ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தவரை there is no legal bar. There is no legal bar in registration of the 2 case. A case and counter case arising out of the rival versions of the same incident. So TT Andoni versus State of Keralaங்கிற ஜட்ஜ்மெண்ட் அதுதான். 2 வெர்ஷன் வருது, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா 2 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல சொன்னது தான் இப்ப இவர் ஆரம்பிக்கிறாரு. அட் த ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் என்ன பண்ணணும்னா 2யும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ the investigating officer is required thoroughly to investigate both the rival versions by keeping in mind PSO 566. 566ங்கிற PSO மனசுல வச்சுக்கிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷனை தரவா 2 வெர்ஷனுக்கும் பண்ணணும். பண்ணும் பொழுது இன்வெஸ்டிகேஷன் டு பி இம்பார்ஷியல். அதுதான் 566ல சொல்லப்பட்ட முதல் இது. இன்வெஸ்டிகேஷன் டு பி இம்பார்ஷியல். பிராக்டிகலா எப்படிங்கிறது வேற விஷயம். PSO என்ன சொல்லியிருக்க மட்டும் நம்ம பாக்குறோம். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஆர் வார்ன்ட் அகைன்ஸ்ட் prematurely committing themselves to any view of the facts. நீங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் from the inception of the investigation, when he commences the investigation, அவர் ஒரு ப்ரீஜட்ஜ்ட் மைண்ட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் the aim of the investigating officer, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா should be to find out the truth. And to achieve this purpose,
சோ உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி உண்மையை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் அவர் என்னெல்லாம் செய்யணுங்கிறத பத்தி சொல்லும் பொழுது throughout the inquiry he must be in open mind. இது 566 ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சப்கிளாஸ் 1ல இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருடைய ஆனஸ்டியை பத்தி சொல்றாங்க. ரெண்டாவது சப்கிளாஸ் 2ல chargeship in cases and counter cases. In a complaint and counter complaint obviously arising out of the same transaction, the officer investigating should inquire into both of the case, both of the complaint and adopt one or other two causes. Adopt one or other two causes. ஒன்னு சார்ஜ் யார் அக்ரஸர்னு பார்க்கணும், அவங்க மேல சார்ஜ் பண்ணணும். அல்லது he should refer both the cases if he should find them untrue. இரண்டுமே பொய்யான புகாரா இருக்கு. அக்ரஸர் யாருன்னு கண்டுபிடித்தால் அக்ரஸர் மேல சார்ஜ். அப்ப அக்ரஸர் இல்லாதவங்க மேல சார்ஜ் ஷீட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு குற்றம் புரிந்தாங்களோ இல்லையோங்கிறதுக்கான கலெக்ட் பண்ணாங்களோ அந்த மெட்டீரியல் should be filed in the report under section 173 subclass 2. ஸோ இப்போ கோர்ட் முடிவு பண்ணிக்கோ. அடுத்தது இரண்டுமே ஃபால்ஸா இருந்ததுன்னு சொன்னா ரெஃபர் போத் த கேசஸ். ஸோ ரெஃபர் த போத் த கேசஸ். The investigating officer should place before the court a definite case which he has to accept it. இப்போ ஒரு கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாரு, இன்னொரு கேஸ்ல ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ற வச்சிருக்கிறாரு சொன்னா அந்த ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் மெட்டீரியலையும் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய வழக்கோட சேர்த்து அனுப்பினால் அதுக்கப்புறம் நான் எந்த கேஸை நான் நம்புறோம், நீங்க கோர்ட் நம்பணுங்கிறத அவர் சொல்லணும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். So it's a duty of the investigating officer to exhibit the counter complaint in the court. நிறைய வழக்குகளை பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கவுண்டர் கம்ப்ளைண்ட் வரவே வராது, கோர்ட்டுக்கு வரவே வராது. 173 சப்கிளாஸ் சிஆர்பிசி ரிப்போர்ட்டோட அனுப்பவே மாட்டாங்க. இங்க மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்தா மெடிக்கல் சர்டிபிகேட் அனுப்பணுங்கிறாங்க. To provide medical certificate of the persons wounded on the opposite side. அக்ரஸர் ஒரு பக்கம் இருக்கிறான், ஆப்போசிட் சைட்ல ஒருத்தனுக்கு இன்ஜுரிஸ் இருக்கு, அக்ரஸர் சைட்ல இன்ஜுரி இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சப்கிளாஸ் 2 படி அவங்க எல்லா மெட்டீரியலையும் கோர்ட்டுக்கு அனுப்புட்டார். இது ஏற்கனவே 560 சொல்லக்கூடியதான். ஸோ இப்ப இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது இப்ப செக்ஷன் 173(4) ரெட் வித் செக்ஷன் 175 சப்கிளாஸ் 3 BNSS பார்க்கணும். If the investigating officer registered a case based on only one version, அவர் ரெண்டுலயும் ரைவல் வெர்ஷன் இருந்தா கூட நான் ஒரு வெர்ஷனுக்கு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்யூசஸ் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அந்த ரைவல் வெர்ஷன். ஸோ எதிரடையாக கொடுக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய மறுத்துட்டாருன்னா the rival complainant may approach the senior police officer, thereafter the magistrate. இந்த ரெண்டுக்கும் ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்றாரு, அதை ஞாபகப்படுத்துறாரு. 173(4) and 175 சப்கிளாஸ் 3 BNSS. இதன் மூலமாக அவனுடைய ரெமெடியை அவன் தேடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்ப இன்வெஸ்டிகேஷன் வராது. அட் த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன், on completion of the investigation, the investigating officer may adopt any one of the course of action. அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ரைவல் வெர்ஷன்ஸ், சேம் இன்சிடென்ட், இன்கன்சிஸ்டன்ட், இந்த மூணு இருக்கும் பட்சத்துல if one is true and other must be false, so the investigating officer is bound on duty to come forward with a definite case. எந்த கேஸ்ல சார்ஜ் நான் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறேன், எதை கோர்ட் நம்பணும், எந்த கேஸ்ல கார்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் டெஃபினட்டா சொல்லணும். அண்ட் cannot file final report under section 193 BNSS in both the cases. ஃபைனல் ரிப்போர்ட் 193ல ஃபைல் பண்ணும்போது இரண்டு கேஸ்லயும் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடாது. இன் போத் கேசஸ்ல ஏதோ ஒரு டெஃபினைட் கேஸை தான் அவர் நம்ப சொல்லணும் நீதிமன்றத்தை. அக்கார்டிங் டு செக்ஷன் 193 BNSS 2023 PSO 566. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் எப்படி பண்ணணும், அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை எப்படி முடிக்கணும் அப்படின்னு ரெண்டையுமே அவர் அதில் சொல்லிட்டார்.
அதுக்கு அடுத்தது யாருக்கு வர்றாருன்னா கோர்ட்டுக்கு வருவார். இப்ப அவர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப ப்ரீகாக்னைசன் ஸ்டேஜ். அப்ப அவர் டெஃபினைட் கேஸ சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாரு. இன்னொரு கேஸ் அன்ட்ரூன்னு சொல்லி க்ளோஸ் பண்றாரு. அந்த ரிப்போர்ட்டையும் அனுப்பணும் 566 PSO படி. அப்படி அனுப்பப்பட்ட பின்னர் கோர்ட்டுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அதையும் அதுல சொல்றாரு. ப்ரீகாக்னைசன் ஸ்டேஜ். So, while entertaining an application under section 173 subclass 4 BNSS, the magistrate shall ensure whether the complainant had approached the superior officer as set out therein. So, அந்த மாதிரியான வழக்குகள்ல பண்ணும் பொழுது கம்ப்ளைனண்ட்டுக்கு சுப்பீரியர் ஆபீசர்கிட்ட அவனுடைய அப்ரோச் இருந்ததா இல்லையா? If the magistrate is satisfied that the complainant approached the superior officer, so அவன் superior officer 173 subclass 4 BNSS படி approach பண்ணா and he may request the superior officer to take the appropriate action அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிருக்கிறாரான்னு இவர் முதல்ல பார்க்கணும். எப்ப பார்க்கணும்? ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ். எடுப்பிலே காக்னைஸ் பண்ணக்கூடாது. Once the final report is taking on cognizance, the magistrate is functus officio. அதுக்காக தான் அதை சொல்றாரு. ஒரு முறை நீங்க சார்ஜ் ஷீட் வெதர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட் ஆர் அன்டிடெக்டட் கூட ஜஸ்டிஸ் PNB வேற மாதிரியா சொல்லியிருக்காரு. இப்ப நெகட்டிவ் ரிப்போர்ட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் எது வந்தாலும் இம்மீடியட்டா ஏதோ மேஜிஸ்ட்ரேட் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா he would be functus officious. அதுக்கப்புறம் அவருக்கு பவரே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட் சம்பந்தமா அவர் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. பவர்லெஸ்ஸா மாறிடுவாரு. இட் இஸ் நோன் அஸ் ஃபங்டஸ் அஃபீசியோ. இந்த ஃபங்டஸ் அஃபீசியோங்கிற கேரக்டர்ல அந்த மேஜிஸ்ட்ரேட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் ப்ரீகாக்னைசன் ஸ்டேஜை பத்தி சொல்றாரு. ப்ரீகாக்னைசன் ஸ்டேஜ்ல ஃபங்டஸ் அஃபீசியோ வராது. ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முன்னக்கூட்டி எல்லா விஷயங்களையும் அவர் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு. பிகாஸ் there is a particular provision section 362 CRPC. 362 CRPC ல once order passed, he cannot recall or cancel its own order. அது 362 CRPC ல கொடுக்கப்பட்டிருக்கு. So 362 CRPC படி பார்த்தால் காக்னைசன் ஸ்டேஜ்ல ஒரு காக்னைசன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுட்டாருன்னா he would functus officious. அது வந்துடக்கூடாதுக்கா அவர் தெளிவா அதுல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் where a final report is filed in one case and a closer report is in another case. ஒரு கேஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட், இன்னொரு கேஸ்ல க்ளோசர் ரிப்போர்ட்டை போட்டாச்சுன்னா the magistrate has no option, left with no option to follow the procedure given in பகவந்த் சிங் கேஸ் versus கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ப்ரொசீஜரை மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்ணணுங்கிறார். பகவந்த் BHAG WANT சிங் versus கமிஷனர் ஆஃப் போலீஸ் 1985 Volume 2 SEC page 537. அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? பகவந்த் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு கேஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல்டு, அனதர் ஒன்ல க்ளோசர் ரிப்போர்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் ஃபைல் பண்றான் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனை அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட்டுக்கோ விக்டிமுக்கோ தெரியப்படுத்தணும். இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட் அவருக்கு. அப்படி தெரியப்படுத்தப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரான்னு பார்க்கணும். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு there is no specific provision. It's also a invention of the judiciary. ஸோ இப்போ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரான்னு பார்க்கணும். அதுல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்கொயரி அதுல பெண்டிங் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அது வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் ஷுட் பி கெப்ட் இன் அபயன்ஸ். கெப்ட் இன் அபயன்ஸ் மீன்ஸ் அப்படியே ஒரு ஓரத்துல வச்சிடணும், கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி அப்பான் த மேஜிஸ்ட்ரேட் டு ஸ்க்ரூட்டினைஸ் த ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் கேர்ஃபுல்லி.
2 ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க இன் கேஸ் அண்ட் கவுண்டர்ல. அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் 2 ரிப்போர்ட்டிங் கேர்ஃபுல்லா வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். The final report put forward inconsistent rival version of the same incident. I mean, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்ல சொல்லக்கூடிய இன்சிடென்ட் உண்மையாகவும் மற்றொன்றில் ஃபால்ஸாக இருந்தால், அல்லது 2 ரிப்போர்ட்டையுமே மெக்கானிக்கலா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணிடுறாரு. ஒன்னு பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஒன்ல ஃபைல் பண்ணுவாரு, இன்னொரு க்ளோசர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. தட் இஸ் நோன் அஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுதா, அதுல என்ன என்கொயரி பண்ணோம், அதுல என்ன ஆர்டர் போட்டோம், இதெல்லாம் பார்க்கிற வரைக்கும் the final report filed by the investigating officer should be kept in abeyance அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்க. சாரி சார், பை மிஸ்டேக். ஓகே. அடுத்தது 2 வெர்ஷன்லயுமே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை மெக்கானிக்கலா ஃபைல் பண்ணிட்டாருன்னு வைங்க, without properly investigating the case and finding out the true aggressor. The magistrate shall return the final report and direct the investigating officer to come up with a definite case அப்படின்னு ஆர்டர் போடணும் ஒரு மேஜிஸ்ட்ரேட். இதுதான் ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ். ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 2 கடமை இருக்கு பாருங்க. ஒன்னு ஃபைனல் ரிப்போர்ட், பாசிட்டிவ் ரிப்போர்ட் அண்ட் க்ளோசர் ரிப்போர்ட் 2 வெர்ஷனுக்கும் வருது. அப்படின்னா இந்த க்ளோசர் ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் இருக்கா, அதுல என்கொயரி பண்ணணுமா என்னங்க, அதெல்லாம் அவர் பார்க்கிற வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் ஷுட் பி கெப்ட் இன் அபயன்ஸ்ங்கிறாரு. இரண்டாவது சொல்லும்போது when a investigating officer mechanically filed 2 final report for both the versions அப்படின்னு சொன்னா without identifying the true aggressor, எல்லாமே முக்கியமான வார்த்தைகள் தான். The magistrate shall return the final report and direct the investigating officer to come up with a definite case. இப்படி ஒரு டைரக்ஷனை கொடுக்குறார். சரி, ஆனா in rare cases the final report are not screened out of the level of the magistrate. நீங்க இதெல்லாம் கண்டுக்காம ஒரு மேஜிஸ்ட்ரேட் inadvertently has taken the cognizance, ஏதோ தெரியாம அவர் வந்து காக்னைஸ் பண்ணிட்டாருன்னா such order may be challenged. அதையும் சொல்றாரு. ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரூ அக்ரஸர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமலோ அல்லது கண்டுபிடிக்காமலோ ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாருன்னு சொன்னா அது மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டது போல, மேஜிஸ்ட்ரேட் அதை கண்டுக்காம தெரியாம காக்னைஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அதை 528 BNSS படி 528ங்கிறது 482 CRPC இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் த கோர்ட், ஹைகோர்ட். ஸோ நீங்க 528ல அதை சேலஞ்ச் பண்ணலாங்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் காக்னைஸ் பண்ண அந்த காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் காக்னைஸ் பண்ணதை சேலஞ்ச் பண்ணலாம். அதன் மூலமாக மஸ்ட் பி செட் அசைடுங்கிற செட் அசைட் பண்ண முடியுங்கிற. ஸோ 528ங்கிற BNSS செக்ஷன் ரொம்ப உதவிகரமா இருக்கும். Depending upon the stage of the case with consequential direction to follow 566. நீங்க 482 CRPCல அந்த காக்னைஸ் பண்ணதை சேலஞ்ச் பண்ணும் பொழுது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, PSO 566ல அதை ஃபாலோ பண்ண சொல்லியும் அந்த 528 BNSSல நீங்க ஒரு பிரேயர் கேட்கலாம். அதன்படியே அது வந்து நீங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறார். ரைட், இது ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ். அடுத்ததுக்கு வர்றாரு போஸ்ட் காக்னைசன் ஸ்டேஜ் அண்ட் ட்ரையல். அப்போ ஒரு கோர்ட்டுக்கு 2 விதமான கடமை இருக்கு பாருங்க. ஒன்னு ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ்ல என்ன செய்யணும், அப்புறம் போஸ்ட் காக்னைசன் ஸ்டேஜ் அண்ட் ட்ரையல் இன் கேஸ் அண்ட் கவுண்டர் கேசஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ 2 ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்றாங்க. He may take cognizance of both final report. In such cases, if the magistrate finds that the 2 final reports are rival versions of the same incident, both the parties are found to have engaged in the act of aggression. இது முக்கியமானது. ஒன்னு ரெஃபர் பண்றாரு, இன்னொன்னு க்ளோசர் ரிப்போர்ட் கொடுத்துறாருன்னா one must necessarily be false. இங்க 2 வெர்ஷனும் உண்மையாக தெரியுது. 2 பேருமே அக்ரஸரா இருக்கான். ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, லாவுடைய எல்கையை மீறி போறாங்கன்னு சொல்லி. ஸோ கிராஸ் த பவுண்டரி ஆஃப் த லா அண்ட் கமிட்டட் தி அஃபென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் தயர் ரைட்ஸ். பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு.
அது எந்த லெவலுக்கு பயன்படுத்தும், வாட் எக்ஸ்டென்ட் அதை பயன்படுத்துறது லா சொல்லுது. அதை தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களும் அஃபண்டர் தான். சோ இந்த 2 பேருமே அக்ரஸரா இருக்காங்க. அதனால 2 பேரும் அக்ரஸரா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2 ஃபைனல் ரிப்போர்ட் வந்துன்னா he may take cognizance of both the final report. Magistrate can take cognizance of both the final report. The magistrate should follow the procedure laid down in Yegambaram versus Sundaramurthy. Yegambaram V. Sundaramurthy versus state அப்படிங்கிற ஒரு வழக்கில் சில ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஏகாம்பரம் வி சுந்தரமூர்த்தி அண்ட் ஸ்டேட் 1988 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 127. இங்கதான் கிராஸ் கேசஸ் பத்தி வருது இந்த வழக்குல தான். இஃப் ஒன் கேஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் அண்ட் அனதர் கேஸ் இஸ் ட்ரைபிள் பை அ மேஜிஸ்ட்ரேட். இது கிராஸ் கேசஸா இருந்தா இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபாலோ பண்ணணும். The magistrate shall commit both the cases and counter cases to the court of session for trial in accordance with the law. So one is triable by magistrate, another one is exclusively triable by sessions in sona 323 CRPC or 362 BNSS. படி 2 கேஸையும் செஷன்ஸுக்கு அவர் அனுப்பிடணும் after cognizance of the offenses. So it is post cognizance stage. இப்ப இதுக்கப்புறம் தான் ட்ரையலை பத்தி வருது. கேஸ் இன்கவுண்டர்ல ட்ரையல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த PSO 566 போலீஸ் மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு வரும்பொழுது, the police are required to mandatorily follow the procedure prescribed in PSO 566 while investigating a case and case encounter, that is rival version of the same incident. So இப்ப PSOக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் லா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. 566 கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்றார். ஃபாலோ பண்ணலன்னா என்னங்கிறதையும் சொல்றாரு. The consequences of non-compliance with the PSO 566 would depend upon the stage at which such objection is raised. நீங்க 566 ஃபாலோ பண்ணலங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்படுதோ அதை பொறுத்து அதற்கான விளைவுகள் இருக்கும். இட் இஸ் a duty of the magistrate to screen out the final report which are filed in inconsistent rival versions of the same incident. அப்ப அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் திருப்பியும் சொல்றாரு. One rival version is true, other must be necessarily false by returning with a direction to follow 566. So இப்ப நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் 566 சொன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, நீ காக்னைஸ் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணு. ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணும் பொழுது should direct the investigating officer to come up the investigation and find final report in line with PSO 566. Otherwise magistrate inadvertently takes cognizance, the error may be set aside by the High Court under section 528. So 482ல அதை வந்து set aside பண்ணிக்கலாங்கிற. So the police will take note of and scrupulously follow the guidelines set out in para 58A. அவர் 58வது பேரால அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறார். So trial of a case and counter case shall be held simultaneously. இதான் ட்ரையல் இன் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ்ங்கிற டாபிக். போஸ்ட் காக்னைசன்ஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ட்ரையல் எப்படி நடத்தணும்னா, கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் ஷால் பி ஹெல்ட் சைமல்டேனியஸ்லி பிஃபோர் த சேம் கோர்ட் அண்ட் கைட்லைன் செட் அவுட் இன் para 58B must be followed. So இப்போ கைட்லைன் கொடுத்துட்டாரு. கேஸ் அண்ட் கவுண்டர் கேசஸ்ல அட் த டைமிங் ஃபைலிங் எஃப்ஐஆர் என்ன செய்யணும், அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் ஃபைனல் ரிப்போர்ட் என்ன பண்ணணும், ப்ரீ காக்னைசேஷன் ஸ்டேஜில் என்ன செய்யணும், போஸ்ட் காக்னைசேஷன்ல என்ன செய்யணும், ட்ரையல் அந்த வழக்குகளை எப்படி நடத்தணும், எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்தார். இது வரைக்கும் இவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கல. எல்லா வழக்குகளும் இதுல டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாட்ஸ் அப் டு தேங்க்ஸ் டு 3 judges bench ஃபார் கிளாரிபிகேஷன். இதுதான் முக்கியமானது. இதுல
Participants? Participants? Any questions? Participants எதுவும் questions இருந்தா கேளுங்க. Kadhidas வேண்டாமே, ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? சரிங்க சார். சொல்லுங்க சார். அக்ரஸார்ன்றவங்க முதல்ல சண்டையை ஸ்டார்ட் பண்றவங்கன்ற மாதிரி வருமா, இல்ல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்களா அது மாதிரி அதை வச்சு முடிவு பண்ணுமா? முதல்ல எவன் கழகத்தை உண்டு பண்ணானோ அவன். ஓகே ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி பிஎஸ்ஓ ஆர்டர் 566 வந்து பேட்டல் டு ப்ராசிக்யூஷன் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா சார்? அப்படி எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகாது. மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தர் டைரக்ஷன் கொடுத்துருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். Suppose magistrate inadvertently taken the cognizance, you could challenge under section 482. அதான் செய்ய முடியும். அது இது கூட irregularities சொல்லி ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கு. irregularities which vitiate the proceedings, irregularities which does not vitiate the proceedings, ரெண்டு proceedings இருக்கு. சோ இன்னும் அதுல பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்ஓ 566 நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக இருந்தால் என்ன செய்யணும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அது மேண்டேட்ரியா டைரக்டரியான்னு ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, நீ கார்கனைஸ் பண்ணாதீங்க, திருப்பியும் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை டைரக்ட் பண்ணு, அதோட முடிச்சார். ஸோ இனிமேல் மேஜிஸ்ட்ரேட் கேர்ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற நான் கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிற ஒரு டிஃபென்ஸ் எடுக்கவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தான் இப்ப இருக்கிற பெண்டிங் கேசஸ்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்ட கைட்லைன்ஸை போலீஸ் ஆபீசரோ மேஜிஸ்ட்ரேட்டோ ஃபாலோ பண்ணலன்னா என்ன செய்யறது? நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் 566 அப்படின்னு சொன்னா யூ குட் சேலஞ்ச் அண்டர் செக்ஷன் 482. அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டா இல்லையா? தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் டு ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஆர் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு பாத்துக்கணும். காளிதாஸ் சார், ஓகேங்க சார், தேங்க் யூ. ரெண்டு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேச சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. கண்ணன் சார், கண்ணன் ஏ சொல்லுங்க. தனுஷ் சார் சொல்லுங்க. தேங்க்யூ சார். வெல்கம். தனுஷ் சார் பேசுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. தனுஷ் பெந்தர். ஓகே, கண்ணன் சார் பேசுங்க சார். விக்ரம் கேஜே பேசுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சென்னை காளிதாஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 210ல சிஆர்பிசி 210ல ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு when there is a complaint case and police investigation in respect of the same offense அப்படின்னு சொல்றாங்க சார். அதுல ஒரே சைமல்டேனியஸா ரெண்டு இதுவும் அதையும் பண்ணுவாங்க சார். அந்த ப்ரொசீஜர்ஸ் இதுல வருமா சார்? தேங்க்யூ சார். அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் மேல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அந்த 10 பேர்ல 5 பேர் மேல ஃபைனல் ரிப்போர்ட், ஒரு 5 பேர் வந்து வேர் எக்ஸனரேட்டட் ஃப்ரம் தி சார்ஜ் ஷீட். அந்த 5 பேருக்கு ஒரு பிரைவேட் கேஸ் போடுவாங்க. ஸோ அது நேரடியான பிரைவேட் கம்ப்ளைண்ட் கிடையாது. போலீஸ்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல எக்ஸனரேட் பண்ணக்கூடிய நபர்களையும் மீண்டும் வழக்குல சேர்க்கணும் போடக்கூடிய பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த ரெண்டையும் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணுங்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது வேற. இது ரெண்டுமே போலீஸ்ட போகக்கூடியது அல்லது ரெண்டுமே பிரைவேட் கம்ப்ளைண்டா போகக்கூடியது, அப்படிதான் இதை பாக்குறாங்க. அது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விசாரணையில் ஒரு சில நபர்களை வந்து வழக்குல இருந்து விடுவித்துருவாரு, ஒரு சில புதிய நபர்களை எஃப்ஐஆர்ல சொல்லப்படாத சில நபர்களை கேஸ்ல சேர்த்துருவாரு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது விடுபட்ட நபர்களை மீண்டும் வழக்குல சேர்க்கறதுக்கு தான் ஒரு பிரைவேட் கேஸை ஃபைல் பண்றாங்க. அந்தையும் போலீஸ் ரிப்போர்ட்டையும் எப்படி கிளப் பண்ணி கொண்டு போகணுங்க தான் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்.
அதேதான். தேங்க்யூ சார், நிறைய தேங்க்யூ சார். கேஸ்ல அப்படி இருக்கு. தேங்க்யூ விக்ரம். ஓகேங்க சார். டைம் மோர் தென் 2.5 மணி நேரம் பக்கம் ஆயுது. கண்டிப்பாங்க சார். இவ்வளவு இதுக்கு Good evening. Sorry, sir. Very much informative and inquisitive. Thanks a lot. சுந்தரராமன் சார் வணக்கம். ஓகே, மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தெளிவா கிளியரா எடுத்து கொடுத்துறீங்க சார். ஐயா ஜட்ஜ்மெண்ட் சொன்ன விட சார் எடுத்தது ரொம்ப தெளிவா புரிய விதமா இருந்துச்சுங்க சார். நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நல்ல கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். குட் நைட்.